என்னுடைய முதலீடே என் தன்னம்பிக்கை தான். நான் மனம் திறந்ததே கிடையாது எந்த சூழ்நிலையிலும். இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் எது போனாலும் நான் சம்பாதிச்சிடுவேன். ஒரு லோன் வாங்குறேன்னா இப்போ ஒரு 50 லட்சம் வாங்குறேன்னா அந்த 50 லட்சத்துக்கு ஒரு டியூ இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த டியூக்கு எப்படி வருமானத்தை ஈட்டும்னு பார்ப்பேன். அதனால அதுக்கு ஒரு கடை திறந்துருவேன். அந்த பணத்தில் ஃபர்ஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அந்த கடை திறந்து அந்த வியாபாரத்தில் எடுத்து அந்த டியூவை கட்டுன்னு நினைப்பேன். அதில் அவ்வளோ கேர்ஃபுல்லாக இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கிறேன். எப்போ கடனை வாங்கி ஒரு ஆதார் செலவு பண்ணிட மாட்டேன். அடுத்து லாபம் இல்லாததில் கொண்டு போய் அதை திணிக்க மாட்டேன். ஒரு கோடி நான் வாங்கினேன்னா அந்த ஒரு கோடிக்கு நான் டியூ என்ன அதுக்கு முன்ன பணம் எடுக்கணும். அப்படி பார்த்து தான் நான் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த நிமிஷம் வரைக்கும் அது எனக்கு உண்டு. சரி, இப்போ நீங்கள் கடன் சொன்னதுனால இந்த கேள்வி கேட்குறேன். இப்போ நம்ம நிறைய கடன் அதிகமாகிற ஒரு கலாச்சாரத்தை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கடன் எப்படி ஆகுதுங்கிறது ஒரு முறை இருக்குது. கடன் என் தேவைக்கும் தொழிலுக்கும் நான் இன்றைக்கி 50 லட்சம் கடன் வாங்கினா எனக்கு ஒரு கோடி வருமானத்துக்கு கடன் வாங்கினா பிரச்சனை இல்லை, அதை அடைச்சிட்டு போயிடுவேன். என்னுடைய தேவைக்கு இல்லாத கடனை வாங்கி தேவையில்லாததில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் ஆகிற கடன் அது லாஸில் தான் போய் முடியும். என்னை பொறுத்தவரை ஒரு ஃபண்டு வாங்குறோம்னா அதை வந்து எப்படி அதை விஸ்திரிப்பு பண்ணி அதை எடுக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் நான் செயல்படுத்துவேன். அது இல்லாமல் நான் பண்ண மாட்டேன். அது இல்லாமல் நம்ம ஆடம்பரம் பண்ணணுமா இருக்கு இல்லையா? சூதாடுறாங்க, பழக்க வழக்கங்கள் இருக்குது, ஏமாறுறவங்க இருக்காங்க, ஆசைகளில் கொண்டு போய் பண்டை கட்டிவிட்டு அவன் எடுத்துகிட்டு ஓடி போயிடுறான் இல்லையா? இந்த மாதிரி மாட்டிக்கூடாது. இந்த மாதிரி கடன்பட்டு விஷயங்களை செய்யக்கூடாது. கடன்பட்டு நம்ம உயர்கல்வி படிக்கிறேன், கடன்பட்டு மருத்துவம் பார்க்குறேன், இப்படிலாம் இல்லாமல் நம்மளுக்கு என்ன முடியுங்கிறத மக்கள் உணர்ந்து இருந்தால், அதில் கடன் படாமல் இருந்தால் கண்டிப்பாக கடன் கையை கடிக்காது. உங்களுடைய முதலீடு எது அப்படின்னு வந்திருக்கு சார்? என்னுடைய முதலீடே என் தன்னம்பிக்கை தான். நான் மனம் திறந்ததே கிடையாது எந்த சூழ்நிலையிலும். எது போனாலும் நான் இருக்கிறேன். 2 கை இருக்குது, 2 கண் இருக்குது, கால் இருக்குது. இந்த உடல் நஞ்சில்லாத உணவு, கடன் இல்லாத வாழ்வு, நோய் இல்லாத உடம்புன்னு நம்மாழ்வார் சொல்வார். இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும், இந்த வாய் கை ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் இதுதான் என் முதல் இன்வெஸ்ட்மெண்ட்டு. எது போனாலும் நான் சம்பாதிச்சிடுவேன். ஏதாவது ஒரு கட்டத்தில் அந்த மாதிரி எல்லாமே இழந்து போய் வெறும் தன்னம்பிக்கை மட்டும் இருந்து அங்கேருந்து மீண்டு வந்த ஒரு மொமெண்ட்? அப்படி அந்தளவுக்கு நான் லாஸ் ஆனதில்லை, அது வரைக்கும் ஆனதில்லை. எப்போவுமே ஒரு சேஃப்டியோடு வந்திருக்கேன். என்னுடைய கட்டமைப்பை கரெக்டாக ஒரு அஸ்திவாரம் சரியாக இருந்தால் தான் கட்டமைப்பு இருக்கும். ஒரு பூமியை எதிர்நோக்கி தான் சில கட்டடங்களை கட்டுவாங்க. ஏன் தொழிலையும் சில சரிவுகள் வரும் நான் எதிர்பார்த்துருப்பேன். அதனால் என்னை சரி பண்ணி கொள்வது ஈஸி தான். சரிவுகள் என்ன அழிக்கவில்லை, தாக்கி இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் பிரேக்கே பண்ணாத ஒரு ஃபினான்ஷியல் ரூல், இதை நான் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் பண்ணிடுவேன். கண்டிப்பாக சேமிப்பில் ரொம்ப அந்த பணம் ஒரு லோன் வாங்குறேன்னா இப்போ ஒரு 50 லட்சம் வாங்குறேன்னா அந்த 50 லட்சத்துக்கு ஒரு டியூ இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த டியூக்கு எப்படி வருமானத்தை ஈட்டும்னு பார்ப்பேன். அதனால் அதுக்கு ஒரு கடை திறந்துருவேன். அந்த பணத்தில் ஃபஸ்ட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அந்த கடை திறந்து அந்த வியாபாரத்தில் எடுத்து அந்த டியூவை கட்டுன்னு நினைப்பேன். அதில் அவ்வளோ கேர்ஃபுல்லாக இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கிறேன். எப்போ கடனை வாங்கி ஒரு ஆதார் செலவு பண்ணிட மாட்டேன். அடுத்து லாபம் இல்லாததில் கொண்டு போய் அதை திணிக்க மாட்டேன். இப்போ ஒரு கோடி நான் வாங்கினேன்னா அந்த ஒரு கோடிக்கு நான் டியூ என்ன அதுக்கு முன்ன பணம் எடுக்கணும். அப்படி பார்த்து தான் நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இந்த நிமிஷம் வரைக்கும் அது எனக்கு உண்டு.